இறைவன் கொடுத்த வரப்பிரசமாக 4/11/2024 வரைக்கும் வரப்பிரசாதமாக நினச்சிக்கணும். இது வரைக்கும் தடுத்திருந்தவர், உங்கள் வேலை வாய்ப்பை தடுத்திருந்தவர், உங்களுக்கு செயலாக்கங்கள் இல்லாமல் கடன் பிரச்சனை, வேலை ஆட்கள் நம்மளுக்கு நிம்மதி இல்லாமல் ஒரு போராட்டத்தை ஏற்படுத்தி தந்த சனி பகவான் இப்போது வக்ரகதி அடைந்து இருக்கின்ற பிரச்சனையை தீர்த்து நிம்மதி என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு உங்களை ஃப்ரீ மைண்டோடு விடப்படுறார். ஒரு மனிதன் கயிறு விடணும். உங்களுக்கு அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, எந்த இடத்துல இருக்கிறனே தெரியல சாமி, நான் இப்படியே தான் போயிடுவேனா, என் காலம் இப்படி தான் செல்லுமா, இதெல்லாம் எப்படி நடந்தது என்று நம்மளுக்கு அந்த 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அப்போவே ஆரம்பிச்சிச்சு. கண்டகச்சனி வரும்பொழுதே நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டார் நம்ம பிரச்சனையை. இந்த 4 ஆண்டுகள் நாம் பட்ட வேதனை எதுவுமே சொல்ல முடியாது. அதிலிருந்து படிப்படியாக எவ்வாறு மீளணும், குறைவான அளவுக்கு நாம் கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய காலங்கள், அதாவது கடனை எப்படி தீர்க்கிறது, இல்லை மைண்ட் செட்டிங் எப்படி ஓட்டுறது, இதிலேருந்து நாம் எப்படி விடுபடுறது, கடனாகட்டும் நோய் சார்ந்த விஷயங்கள் கூட சொல்கிறேங்க ஐயா. நோயோட தன்மை குறைக்கிறதுக்கும் அவரே 2ஆம் இடத்தை பார்த்தாவே முதல்ல தொழில் முடக்கம் என்று தான் சொல்லுவேன். அந்த 2ஆம் இடத்தினுடைய தொழில் முடக்கம் இனிமேல் தொழில் முடக்கம் இல்லை சுவாமி, சைலண்ட் மோடில் வந்துடும். ஓம் விக்னேஸ்வராய நமக. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகராம். அரகர நம பார்வதீபதையே அரகர மகாதேவாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது சனி வக்ர பயிற்சி 19/6/2024 முதல் 4/11/2024 வரை 139 நாட்கள் இந்த சனி வக்ர பயிற்சி உங்கள் ராசிக்கு எவ்வாறு பலாபலங்களை வழங்குவார் என்பதை பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட கடகராசி நேயர்களே, கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த அஷ்டமத்து சனியின் காலகத்தை எவ்வாறு கடக்க போகிறோம் இருக்கின்ற இன்னும் ஒரு 1.5 வருஷம் நம்மளுக்கு இப்படி தான் தாக்கு பிடிச்சி தான் ஆகணும். ஆனால் இந்த வக்ரகதி காலங்கள் எல்லாமே உங்களுக்கு எவ்வாறு இருக்கும் எதுவுமே சொல்ல முடியாத நிலைமையில் இருக்க. சாமி நீங்கள் வேறு எதனா சொல்லிடாதீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. தயவு செய்து சொல்கிறேன், இந்த வக்ரகதி காலம் உங்களுக்காக ஏற்பட்ட காலம்தான் இந்த வக்ரகதி காலம். இந்த 139 நாட்கள் 19/6/2024 முதல் இறைவன் கொடுத்த வரப்பிரசமாக 4/11/2024 வரைக்கும் வரப்பிரசாதமாக நினச்சிக்கணும். இது வரைக்கும் தடுத்திருந்தவர், உங்கள் வேலை வாய்ப்பை தடுத்திருந்தவர், உங்களுக்கு செயலாக்கங்கள் இல்லாமல் கடன் பிரச்சனை, வேலை ஆட்கள் நம்மளுக்கு நிம்மதி இல்லாமல் ஒரு போராட்டத்தை ஏற்படுத்தி தந்த சனி பகவான் இப்போது வக்ரகதி அடைந்து இருக்கின்ற பிரச்சனையை தீர்த்து நிம்மதி என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு உங்களை ஃப்ரீ மைண்டோடு விடப்படுறார். ஒரு மனிதன் கயிறு விடணும். உங்களுக்கு அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, எந்த இடத்துல இருக்கிறனே தெரியல சாமி, நான் இப்படியே தான் போயிடுவேனா, என் காலம் இப்படி தான் செல்லுமா, இதெல்லாம் எப்படி நடந்தது என்று நம்மளுக்கு அந்த 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அப்போவே ஆரம்பிச்சிச்சு. கண்டகச்சனி வரும்பொழுதே நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டார் நம்ம பிரச்சனையை. இந்த 4 ஆண்டுகள் நாம் பட்ட வேதனை எதுவுமே சொல்ல முடியாது. அதிலிருந்து படிப்படியாக எவ்வாறு மீளணும், குறைவான அளவுக்கு நாம் கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய காலங்கள், அதாவது கடனை எப்படி தீர்க்கிறது, இல்லை மைண்ட் செட்டிங் எப்படி ஓட்டுறது, இதிலேருந்து நாம் எப்படி விடுபடுறது, கடனாகட்டும் நோய் சார்ந்த விஷயங்கள் கூட சொல்கிறேங்க ஐயா. நோயோட தன்மை குறைக்கிறதுக்கும் அவரே 2ஆம் இடத்தை பார்த்தாவே முதல்ல தொழில் முடக்கம் என்று தான் சொல்லுவேன். அந்த 2ஆம் இடத்தினுடைய தொழில் முடக்கம் இனிமேல் தொழில் முடக்கம் இல்லை சுவாமி, சைலண்ட் மோடில் வந்துடும். அவர் காலம் எல்லாம் இனிமேல் மாறி அவரே அமைப்பை செயற்படுத்த போகிறார். உங்களுக்கு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி தான் தரப்போகிறார். மைண்ட் செட்டிங்லாம் மாறிடுங்க. இனிமேல் நாமும் வேலை செய்யலாம், அந்த ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி தரப்போகிறார். வெளியூர் சார்ந்த விஷயங்களுக்கும், அதாவது அறம் சார்ந்த விஷயங்களுக்கு இறைவனுடைய பூஜை எந்நேரம் இறைவன் நினைப்போடவே இருங்க. தெய்வ சொல்வோம் சிவபெருமானுடைய அரகர நம பார்வதீபதையே அரகர மகாதேவாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இவ்வாறு திருநாமத்தை இறைவன் ஓம் நமோ லக்ஷ்மி நாராயணாய நம, ஓம் விக்னேஸ்வராய நமக்கு, கணநாதனே போற்றி, கணேசனே போற்றி, கணபதியே போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. எந்நேரமும் இறைவன் நாமத்தை எண்ணிருங்கள். உங்கள் நாவில பகவானுடைய பார்வை பதிந்தது. 2ஆம் இடம் என்பது வாக்கு. அந்த இடத்துல பகவானுடைய பார்வை பதிந்து இனிமேல் அவருடைய எண்ணமும் மாற்றிடுவார். கடகராசி இனிமேல் மேன்மை தரும் தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபடாதீங்க.
தவறான கொள்கையோ தவறான விஷயத்தோ நீங்கள் தொடவே தொடாதீங்க. இந்த நாட்கள் உங்களுக்கு உன்னதமான நாட்கள். இறை வழிபாடை மேற்கொண்டு வாருங்கள், நல்லதே செய்யுங்க, இல்லாதவருக்கு உதவி செய்யுங்கள். ரொம்ப இந்த பிச்சை எடுக்கிறவங்க கோயிலுக்கு அருகாமையில் வீட்டில் இல்லாதவருக்கு நீங்கள் கொடுங்க. இல்லாதவர் தான் சொல்கிறோம், பிச்சைக்காரெலாம் சொல்கிறோம். நம்மளும் பிச்சைக்காரன் தான். என்ன துணி போட்டுட்ருக்கோம், அவ்வளோதான். மேலே ட்ரெஸ்ஸு போட்டிருக்கோம், நாமளும் பிச்சைக்காரன் தான். அதனால் நாம் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள்லாம் ஒன்றுமே கிடையாது. எவரையும் நம்பாமல் இயற்கை நம்மளுக்கு வழங்குது. காய்கறிலாம் நம்மளை கேட்டால் காய்க்குது, அதை எடுத்து சாப்பிடுதானே, ஒன்றும் கிடையாது. அதே போல் தான் நாம் மனிதன் மட்டும்தான் எல்லாவற்றையும் தனக்கென்று ஆக்கிரமிப்பள்ளிக்கிறோம். மற்ற உயிரினங்களோ மற்ற ஜீவராசிகளோ தனக்குன்னு எதுவுமே சேர்த்து வைக்காது. நம்ம மட்டும்தான் அவ்வளோ ஆள். அப்படியாப்பட்ட ஆள் இஜீவன். நம்மளுக்கு எல்லாமே நல்லதே நடக்கிறதுக்கு தான் சனி பகவான் 8ஆம் இடத்திலிருந்து நேரடி பார்வை 2ஆம் இடத்தை பார்த்துட்ருக்கார். இதுவரைக்கும் வீடு இல்லாதவருக்கு வீடு கட்டக்கூடிய பாக்கியம் கண்டிப்பாக நடைபெறும். ஐயா நான் கடனில் மாடி இதெல்லாம் கிடைக்கும், எல்லாமும் அவர் தான் கொடுக்கணும். தவறான விஷயத்தையும் நாம் இருக்கணும். முதல்ல தவறான விஷயத்தை தேர்ந்தெடுத்தவரும் அவர் தான். என்னென்னா உலகத்தை தெரிஞ்சுக்கணும். நீங்கள் இந்த உலகத்தில் என்னென்ன நடக்கும், நாம் சுற்றி இருக்கக்கூடிய எப்படியாப்பட்டவங்க எல்லாருமே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய காலம். கடகராசிக்கு இது உன்னதமான ஒரு காலம் என்று தான் சொல்லுவேன். இந்த 139 நாட்கள் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க தான் போகிறார். ஐயா ஒரு 5 மாதம் நம்மளுக்கு ஃப்ரீனஸ்ஸு போங்க, நீங்கள் போயிட்டு ஜாலியாக என்னென்ன முன்னேற்ற பாதைக்கு நாம் என்னென்ன வழிவகை செய்யணும், வேலையில் என்னென்ன இழந்துட்டுருக்குறோம், நாம் எந்தெந்த கிளியரன்ஸ் பண்ணாமல் நிறுத்திட்டோம், இதையெல்லாம் மாற்றி அமைச்சிடணும். கடன்னு திரும்பி பழுதடைந்த வாகனத்தில் நாம் திருப்பி உற்பத்தி பண்ணணும், பழுது பண்ணணும், பார்க்கணும். பழுது பானதில் மொத்தமே சரி செய்து நாம் ஓட விடணும் வண்டியை. வாழ்க்கையை பிறந்துட்டோம்யா, வாழ்க்கையை வாழ்ந்து தான் தீரணும், அதெல்லாம் மாற்றிக்க முடியாது. எல்லாமே நல்லதே நடக்கும் என்று எண்ணத்தோடு வாழணும். முதல்ல இனிமேல் திருநாமம் என்று சொல்லக்கூடிய இறைவன் திருநாமத்தை, ஐயா எம்மதமாக இருக்கட்டும், இறைவன் எல்லாமே இருந்து கேஸ்ட் எல்லாருமே ஒன்று தான். இறை வழிபாடு ஒன்று மேன்மையடை. நான் முஸ்லீமை பார்த்து நான் பெரும் 6 வேளை தொழுகிறேன், நம்ம ஆளுங்க தான் தொழுக மாட்டேன்றாங்க. 6 வேளை தொழுகுனா அது எவ்வளோ பெரிய முன்னேற்றம். இறை வழிபாடு அவங்கள எதுவுமே செய்ய முடியாது. இறை நாட்டத்தோடு இருங்க, அவ்வளோதான். நாம் அவங்களையும் சொல்லக்கூடாது, நாம் தான் சரியில்லை. எந்நேரமும் இறைவன் நாமத்தையும் அறம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடுவதும் பெரிய அளவில் நாம் முன்னேற்ற பாதைக்கு அடித்து செல்லும். எந்நேரமும் இறை நாமத்தோட கடகராசிக்காரங்க இருங்க. ஒரு அடி வைக்கிறோமா, கால் எடுத்து வைக்கிறோமா, ஓம் வெற்றிவேல் முருகா 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 முருகான்னு சொல்லி வாருங்க. கடகராசி இனிமேல் மேன்மை தரக்கூடிய இடத்துக்கு தொழில் சார்ந்த விஷயத்திலே நாம் இது வரைக்கும் பிறந்து வந்த பிரச்சனை, அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, இது வரைக்கும் தொழிலில் இருந்த பிரச்சனையெல்லாம் விலகப்போகுது. தந்தையாரிடம் ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாடெல்லாம் விலகப்போகுது. ஒரே வார்த்தை சொல்லப்போனால் பிள்ளைகளோ தந்தையாரோ அவங்களால் ஏற்பட்டு வந்த தொந்தரவுலாம் விலகி ஒரு பழைய நிலைமைக்கு கொண்டு வரக்கூடிய காலங்கள் இந்த காலம் என்று தான் சொல்லுவேன். நோய் நொடிகள் விலகக்கூடிய காலம். அந்த மருந்துவை எடுத்துக்கிறோம், அந்த மருத்துவத்தின் மூலமாக அது கட்டுக்குள் வரக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையும். இந்த சனி வக்கர பயிற்சி நல்லதே நடக்குமா, நல்லது தான் கொடுக்க போகிறார் ஐயா. ஒரு ஃப்ரீ மைண்டுக்கு ஒன்று வைக்க போகிறார். திருப்பியும் பழைய நிலைமைக்கு ஆப்ரேட் பண்ண போகிறார் ஐயா. போதும், நீங்கள் அதாவது கடினமாக பாதிக்கப்பட்டீங்கள, இப்பொழுது உடல் உழைப்பை கொடுக்கக்கூடிய காலம். உழைச்சி நீங்கள் முன்னுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காலம். 24 ஹவர்ஸ் உங்களை உழைப்பை நிறுத்தவே முடியாது. இந்த காலத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி உங்களை வேக வேகமாக நம்மளை உழைக்க சொல்லப்படுறது. உழைப்பே உயர்வனை தரும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கடகராசிக்காரங்க இருக்க போகிறாங்க. எண்ணமும் செயலும் ஒன்றாக இருக்க போது. இனிமேல் அவங்க வேலையெல்லாம் அவங்க வேறு லெவல். அது மனிதன் ஒரு புதிய முயற்சி எடுக்கிறான். அந்த புதிய முயற்சியில் எவ்வாறு இருக்க போகிறான்னா நல்ல விதமாக இருக்க போகிறாங்க. இந்த வக்ரகதி காலத்தில் நல்ல நல்ல மாற்றங்கள், சதாஸ்து என்ற வார்த்தை அப்படியே ஆகட்டும் என்று தான் கொடுத்துருக்கோம். நாம் உழைச்சி இந்த ஐயா அவர் சொன்னார், ஜோதிடர் சார் சொன்னார், யூடியூப்பில் கொடுத்துருக்காரு ஐயா. அவர் சொன்னார், எனக்கு நல்லது நடக்க போகுது. நல்லது தான் நடக்கும், இது தான் நடக்கணும். இறைவன் அப்படி தான் வழி அமைச்சிருக்கான். நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும் என்று தான் கொடுத்துருக்கான். திருவாயால் வேறு எந்த தவறான விஷயத்தையோ தவறான சொற்களையோ நாம் பயன்படுத்தக்கூடாது. கடன் பிரச்சனை தட்டுக்குள் வரக்கூடிய காலங்களாக இருக்க போது நாம் இனிமேல் கடனே வாங்க மாட்டோன்னு சொல்லிட்டு முடிவுக்கு வந்துடுவோம். முதல்ல அதுதான் செய்ய போகிறோம். முதல்ல செய்ய வேண்டிய விஷயமே நாம் இனிமேல் கடன் வாங்கக்கூடாது என்ற முடிவுக்கு வர்றது. தொந்தரவுகள் விளைபோது வீடு கட்டாமல் இருந்தால் அந்த வீடு கட்டக்கூடிய பாக்கியம், வண்டி வாகனத்தில் பிள்ளைகளால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள். ஐயா நம்ம வீட்டில் எல்லாரும் நம்மளை சண்டை போடுறாங்க. கடகராசிக்காரங்க
பெற்ற மக்களே நம்மளை சண்டை போடுறாங்கன்னா அந்த மன அழுத்தம் முதல்ல குறைய போகுது. மன அழுத்தம் குறைஞ்சி நாம் நல்ல விதத்துக்கு வரக்க போகிறோம். உடல் அமைப்பு சீரடையக்கூடிய காலங்களாகவும், தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய காலங்களாகவும், நல்ல முன்னேற்ற பாதைக்கு கடன் பிரச்சனையோ எல்லாமே பேங்க்கில் லோன் கேட்டேன் கிடைக்கலன்னு சொல்கிறவங்களுக்கு இது ஒரு வழிவகை. நல்ல அமைப்பினை ஏற்படுத்தி இந்த பெரிய முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்ல தான் போகிறாங்க. பெரிய பெரிய பிஸ்னஸில் இருந்து பிரச்சனையாக இருந்தவங்களுக்கு மொத்த பேருக்குமே இது ஒரு ஆப்ரேட்டிங் திருப்பி தொடங்கி வச்சு உங்களை திருப்பியும் பழையபடி ரன் பண்ணக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமைக்க போகுது. ஆமாம் சாமி, படிப்படியாக தடைகளை உடைத்து வந்தால் தான். இன்றைக்கே அடித்து நான் சொல்லுவாங்களா, இன்றைக்கே முதலமைச்சரெல்லாம் ஆக முடியாது. ஒரு தலைவன் உருவாக யுகங்கள் தேவைப்படுது இல்லவா? அரசு கிரகம் அல்லவா உங்கள் ராசி, கடகராசிலாம் உங்களுக்கு மேன்மை தரக்கூடிய இடத்துல தான் எப்பவுமே தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துருக்கான் இறைவன். தலைமை பொறுப்புங்க உங்களுக்கெல்லாம் தலைமை பொறுப்பு தான் கொடுப்பான். கடகராசியை பொறுத்த வரைக்கும் தலைமை பொறுப்பு தான். நம்மளுக்கு 2ஆம் அதிபதி சூரியன் அல்லவா. தொழிலே ஸ்ட்ராங். அரசாங்க தரப்போ அரசு சார்ந்த விஷயமோ அல்லது ஒரு பஞ்சாயத்து தலைவர் அது மாதிரி நிர்வாகம் குடும்ப தலைவனாகவே இருப்பாங்க. அவங்கள பொறுத்தன வரைக்கும் மெயின்டெனன்ஸ் அவங்க தான். ஆளுமை திறமை எல்லாமே அவங்க கிட்ட தான் இருக்கும். கட்சியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த ஆளுமை திறமை ஆளுமை பண்பு எல்லாமே அவங்கள தான் குறிக்கும். நல்ல செல்வங்கள் சேரப்போதுங்க உங்களுக்கு. நல்ல பெனிஃபிட் எல்லாமே கிடைக்க போகுது. உடல் அமைப்பில் வந்த பிரச்சனை முதல்ல விலகுங்க. மேற்படிப்பு படிச்சுட்ருக்காங்க பாருங்கள், ரொம்ப கஷ்டப்படுங்க. வெளியூர்லாம் சென்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு இதுவரை திரும்பி வந்து தாயகத்தை பார்க்கக்கூடிய காலம் நல்ல அமைப்புங்க. வெளியூரில் சென்றுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். நான் ரொம்ப கடுமையான வேலையில் செஞ்சு ஒரு பிரயோஜனம் இல்லைங்க. அங்கே கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்துட்டுருக்கேன். வீட்டுக்கு வந்து போயிட்டு நீங்கள் ஃப்ரீனஸாக இருக்க போகிறீங்க. நம்ம குழந்தைகளையும் பார்த்துட்டு வரக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப்போகுது. வெளியூர் நாடு வாழ்ந்து கொண்டு இருக்கும் அனைவருக்கும் இது ஒரு நல்ல ஒரு அமைப்புங்க. இந்த வாழத்தை திருப்பியும் பயன்படுத்திங்கன்னு பெரிய லெவலில் வந்து நீங்கள் கஷ்டங்களை தீர்த்து பெரிய முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லது இந்த 139 நாட்கள் அவர் வக்கரகதி காலத்தில் உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குதோ அது எல்லாம் சைலண்ட் மோட் ஆகி, பிரச்சனையாக இருந்தால் பிரச்சனை சைலண்ட் ஆகிடும், நோயாக இருந்தால் நோயில் சைலண்ட் ஆகிடும், மனசு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபடுகிறது அதெல்லாம் சைலண்ட் ஆகிடும், கோர்ட்டு வழக்கில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை எல்லாமே ஃப்ரீனஸ், கடன் பிரச்சனை ஃப்ரீனஸ் எல்லாமே ஃப்ரீனஸ் பண்ணி உங்களை ஒரு நல்ல பாதைக்கு அழைத்து சென்று நாம் வேலை செஞ்சு முன்னுக்கு வந்துடலாம். அந்த கடனை கட்டிடுவோம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுத்துனா கொஞ்சம் கடின உழைப்பு கொடுக்கக்கூடிய காலங்களாக இருக்கும். ரொம்ப கடுமையாக உழைக்கணும் சாமி. இன்னும் அந்த இரவு நேரமாவது பகல் நேரமாவது அதெல்லாம் கிடையாது. எந்நேரமும் உழைத்து நாம் முன்னுக்கொண்டு வரக்கூடிய காலங்களாக அமையப்போகுது. நல்ல பாதையை இறைவன் நம்மளுக்கு சனி பகவான் அமைச்சு தரதான் போகிறார். நல்ல இந்த வக்கரகதி காலத்தில் நம்மளுக்கு முன்னேற்ற பாதையை அழைத்து கொடுத்து எல்லாத்தையும் பெரிய பெரிய ஆஃபர் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் கொடுக்க போகிறார். புதிய இண்டஸ்ட்ரி ஓப்பன் பண்ண போகிறோம் நம்ம. ஐயா இழந்ததெல்லாம் போச்சு, பழைய பார்ட்னர்ஷிப்காரெல்லாம் போயிட்டோம், விடுங்க. புதிய அமைப்பை நீங்கள் வேலையே நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. புதிய வேலையை நீங்கள் செய்ய போகிறீங்க. இப்போ ஒரு வேலை கிடையாதுங்க, எந்த வேலை ஒன்றா எடுத்து செய்யலாம். அந்த எண்ணத்தை தூண்டுவார் நம்மளுக்கு சனி பகவான். எல்லாத்தையும் தூண்டி நல்ல ஒரு முன்னேற்ற பாதை எதையுமே செய்யக்கூடிய சாதிக்கின்ற தன்மை தான் வேணும். நாம் எடுத்து சொல்லிக்கலாம், நான் கூட சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அதை செயல்படுத்தக்கூடிய தன்மை கடகராசிக்கு உரியது. எதையுமே சொல்லிட்டுலாம் போக மாட்டாங்க, அவங்க செஞ்சுட்டு தான் வேலையை பார்ப்பாங்க. அதை ஷார்ப்னஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த வேலையை முடிச்சுட்டு தான் அவங்களுக்கு தூக்கம் என்பதே வரும். இனிமேல் தொந்தரவு இந்த 139 நாட்கள் இந்த வக்கரகதி காலத்தில் உங்கள் துன்பங்கள் விலகி நல்லது நடக்க போதையா. கொஞ்சம் கொஞ்சமாக மனம் மாறக்கூடிய காலம். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த பிரச்சனை விலகும். முதல்ல சரி ரைட்டு, நாமும் தவறு செஞ்சுட்டோம், கடன் வாங்கிட்டோம், இதெல்லாம் தொந்தரவுலாம் பண்ணிட்டோம், அந்த பொருளாதார நிலைமை சீராயிட்டவே போதும் ஐயா. முதல்ல மெயினான விஷயம் அந்த பொருளாதார நிலைமை செய்யணும். அது சீராகக்கூடிய காலமும் வந்துடுச்சு. நம்மளுக்கு தொந்தரவுலேருந்து விலக தான் போகிறோம். நாமளும் கொஞ்சம் மைனஸ் பாயிண்டில் நம்மளுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக மாறப்போகுது. எல்லாமே புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தரதான் போகிறோம். அந்த வக்கரகதி காலத்தில் திருப்பியும் பழைய நிலைமைக்கு கம்பெனி சார்ந்த விஷயங்களோ வேலை சார்ந்த விஷயங்களோ ஏற்பட்டு வந்த ட்ரான்ஸ்ஃபர் எதனா கிடைச்சா கடகராசிக்காரங்க தயவு செய்து மாறிக்கின்னு போயிடுங்க. நிம்மதியாக இருப்பீங்க. இடம்பெயரக்கூடிய காலங்கள் நல்ல அமைப்பை ஏற்படுத்தி தரும். நிம்மதி பெருமூச்சு நல்ல குளுமையான இடத்துக்கு கொஞ்ச நாளைக்கு இருக்க போகிறீங்க. அதெல்லாம் இறைவன் கொடுத்த வறிய வரப்பிரசாதம். இனிமேல் இல்லறத்தை செழிக்கக்கூடிய காலங்களாகவும், பிள்ளைகள் நம் பேச்சை கேட்கக்கூடிய காலங்களாகவும், பெற்றோராகட்டும் உடல்நிலையில் வந்த இந்த பிரச்சனை, பெரியோர்களின் உடல்நலத்தில் மட்டும் சற்று கவனங்கள் தேவை. நம்ம தாத்தா பாட்டின்னு சொல்கிறோமில்ல, அந்த கடராசிக தந்தையாரோ பெரியாரோ யாரோ இருந்தாங்கன்னா அவங்க உடல்நலத்தில் மட்டும் சற்று கவனங்கள் தேவை. மற்றபடி எந்த தொந்தரவும் இல்லை. இந்த 139 நாட்கள் நிம்மதி பெருமூச்சு என்று சொல்லக்கூடிய அமைப்பு. மூச்சு விடலாமா, கணல் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடி இதெல்லாம் விடுங்க, தூக்கி போடுங்க. அதெல்லாம் பழைய டைலாக்குங்க.
வேணாம். இனிமேல் தன்னம்பிக்கையோடு செயல்படுத்தணும். நம்ம தன்னம்பிக்கை கொடுத்தா தான் அந்த வாழ்க்கை தரத்தை ஓட்ட முடியும். ஒரு மனிதனிடத்தில் ஒளி நல்ல அமைப்பு வரணும். தலைவன் சொல்லுவான், மைக்கு பிடிச்சி பேசுவான், உன்னதமான வாழ்க்கை தரத்தை உங்களுக்கு மாற்றித்தரேன், உங்களுக்கு என்னென்ன வீடு கட்டுறாங்க, நான் எல்லாத்தையும் செய்கிறேன்னா அப்போவே மாறிடும். அவருக்கு ஓட்டுறோம் இல்லை. அதே மாதிரி தான் நான் கொடுக்கின்ற இந்த சொல்லு உங்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றி பெரிய முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லும். எல்லாமே கிடைக்க போகுதுங்க. உங்களுக்கு இன்பம் தரக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே கொடுக்க போகிறான். முக்கியமாக வீடு கொடுக்க போகிறான். வீடே இல்லாதவங்களுக்கு இது ஒரு வீடு கொடுக்கக்கூடிய அமைப்பு இறைவன் நம்மளுக்கு, அரசாங்கமே நம்மளை தத்தெடுக்கக்கூடிய காலமாகவும், நம்மளுக்கு ஏதோ ஒரு உதவி செய்து நம்ம பெரிய முன்னேற்ற பாதைக்கு இறை வழிபாடோடு மேற்கொள்ளுங்க. இறைவன் நினைப்போடு இருங்க. எந்நேரமும் இறைவன் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்க. விநாயகப் பெருமானை விட்டுறாதீங்க. தயவு செய்து காலைல எழுந்து விநாயகப் பெருமானையும் முருகப்பெருமானையும் எந்த காரணத்தை கூடயும் மறக்கக்கூடாது. ஓம் விக்னேஸ்வராய நமக, ஓம் சரவணபவ, இதெல்லாம் சொல்லிக்கினே இருக்கணும். எந்நேரமும் சொல்லிக்கினே இருக்கணும். இறை நாமத்தோட லக்ஷ்மி கடாட்சம் நம்மளுக்கு கிடைக்குங்க. பயப்படாதீங்க. எல்லாமே இல்லறம் செழிக்கக்கூடிய காலங்களாகவும் எல்லாமே அமைப்பு இனிமேல் மாறப்போது. நல்ல ஒரு, அதாவது எப்படி சொல்கிறதுனா, தொழிலில் இருந்து வந்த பிரச்சனை விலகும், மனக்குழப்பங்கள் தீரப்போகுது. முதல்ல அதுதான் தேவை. முதல்ல மனிதனுக்கு நல்லது நடக்கணும். இனிமேல் நல்லது தான் நடக்கப் போகுது. ஒவ்வொரு நாளும் முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய காலங்கள் அமையப்போகுது. இனி வரும் காலம் என்பது சுகம் என்பதை தெரிஞ்சு கொள்ள போகிறீங்க. அப்போது ரைட்டு, ஓகே, இது காலத்தின் காலம் என்று தான் நாம் நினச்சிக்க போகிறோம். இதே காலத்தின் கட்டாயத்தை தான் நாம் அனுப்பிச்சிட்ருக்கோன்னு சொல்லிட்டு கடகராசிக்காரங்களுக்கு சனி பகவான் கொடுத்த தொல்லை, அதாவது தீட்டப்படாத கதவுகள் எல்லாமே தீட்டிட போகுது. ஐயா, ஒளி ஒரு இடத்துல நாம் படுதுன்னா அந்த கல் சாதாரணமாக இருக்கக்கூடாது, அதுவே கடவுளாக மாறுதில்லை. கொஞ்சம் யோசனை பண்ணிங்க. அதை தான் தீட்டக்கூடிய காலம். நாம் வணங்குறோமல்லவா, இறைவனை எவ்வாறு நம்மளை தீட்டுறோமோ அந்த அளவுக்கு நாம் செம்மையாக போகிறோம். மேலும் நல்லதெல்லாம் நடக்க சனிக்கிழமை தோறும் காலபைரவரையும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலபைரவரும் வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட பிரதோஷ நாள் வழிபாடை நிறுத்தாதீங்க. தயவு செய்து வருகின்ற மாதத்தில் வருகின்ற 2 பிரதோஷ நாள் வழிபாடையும் நல்ல நிகழ்வு பௌர்ணமி தின வழிபாடையும் நீங்கள் சிவபெருமானை வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள், இல்லாதவருக்கு உணவு சார்ந்த விஷயமோ உடையோ நீங்கள் கொடுக்க உங்களுக்கு வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.